கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 41வது நாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னையிலிருந்து ஆவியானவர் உங்களை வித்தியாசமாக நடத்தப் போகிறார். ஆவியானவர் சில ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். தேவ ஜனங்களே, அன்று தேவ ஜனம் எரிகோ கோட்டையை சுத்தி வந்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம பிரச்சனையை சுத்தி வரதை காட்டிலும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். ஆவியானவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளினால் வேதத்தின் ஆழங்களுக்கு செல்ல போகிறோம். எப்படி ஒரு கடலின் ஆழத்துக்கு சென்றால் முத்து கிடைக்குதோ, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழத்தில் வரும் பொழுது ஆவிக்குரிய முத்துகளை ஆண்டு தருவாரு. அதை உங்களிடத்திலிருந்து எந்த அந்தகாரத்தாலையும் பறிக்க முடியாது. தேவ ஜனமே, எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த நாளில் தேவனுடைய வல்லமை உங்களை ஆவியினால் நிரப்பும். தேவனுடைய அபிஷேகம் உங்களை மூடும். நீங்க எந்த எல்லைகள்ல இருக்கலாம், எந்த தேசத்திலையும் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தை உங்களுக்காக அனுப்புகிறார். நீங்கள் உங்கள் பாடை சுற்றி வந்த நாட்கள் முடிகிறது. இனி வேதத்தை சுத்த போகிறீர்கள். ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் சுற்றி வரப்போகிறீர்கள். இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் நெருங்க நெருங்க, இந்த அக்னியை நெருங்க நெருங்க நீங்க ஆண்டவரை நெருங்குறீர்கள். தேவ ஜனமே, மோசே அந்த எரிகிற முச்செடியின் கிட்ட வரும் பொழுது அவன் ஆண்டவர் கிட்ட நெருங்குகிறான். தேவ ஜனமே, அவன் அதை முச்செடி என்று நினைத்தான், அவன் அதை அக்னி என்று நினைத்தான். ஆனால் அதற்குள்ள தேவனுடைய சத்தம் இருந்ததை அவன் அறியவில்லை. அங்க தேவன் இறங்கி இருந்ததை அவனால் அறிய முடியவில்லை. எத்தனை தேவ ஜனங்கள் இன்னைக்கு தேவ சமூகத்துக்குள்ள வாரீங்க? மோசையை போல எத்தனை பேர் தேவனுக்கு கிட்ட நெருங்குகிறீங்க? இந்த அருமையான 100 நாள் ஜெபம் உங்களை ஆவியானவர் கிட்ட நெருங்க பண்ண போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். அன்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, உன் பாதரட்சையை கலத்தி போடு, உன் பாதரட்சையை கலத்தி போடு. அப்படி என்றால் என்ன? மாம்சத்தினால் செய்யப்பட்ட, மரித்த மிருகத்தினால் செய்யப்பட்ட அந்த மாம்சத்தை நீ கலற்றி போடு. ஏனென்றால் செத்தது ஆண்டர்கிட்ட வரக்கூடாது. இந்த நாட்கள் ஆண்டர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மில் செத்தது என்னவென்றால் மாமிச சிந்தை. மாமிச சிந்தனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். இந்த ஆவியின் சிந்தனையை விட்டு உங்களை விலக பண்ணுகிற சில அவிசுவாசம் உண்டு, சில பயங்கள் உண்டு. என் எதிர்காலம் எப்படி ஆகும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது? எனக்கு நெடுநாளாக இது நடக்கவில்லையே என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்கல்ல, அந்த கவலை உங்களை அழுத்தக்கூடாது. தேவ ஜனமே, தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதரட்சையை நீங்க கலத்தி போட்டீங்கன்னா தேவ சத்தம் உங்களுக்கு வரும். அந்த மரித்த மிருகத்தின் பாதரட்சையை மோசை போட்டிருந்தாரு. தேவ ஜனமே, ஆவியின் சிந்தை இருக்கிறதா, இல்லை என்றால் மாம்ச சிந்தை இருக்கிறதா? ஆவியின் சிந்தனையினால் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா, இல்ல மாம்ச சிந்தனையில் நீ கவலையோடு இருக்கிறாயா? ஒரு கோலியாத்தை பார்க்கும் பொழுது 2 காரியம் தோன்றும். இவன் நம்மளை கொன்று விடுவான் என்று தோன்றும். நீ தேவனை தரிசித்தால் இவனை நான் மேற்கொள்வேன் என்று தோன்றும். இதுதான் மாம்ச சிந்தனைக்கும் ஆவியின் சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம். தேவ ஜனமே, உன் போராட்டத்தை கண்டு உன் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்ல போகிறாயா, இல்லை என்றால் உன் போராட்டத்தை கண்டு என் போராட்டம் பெரியது என்று ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறாயா? தேவ ஜனமே, 2 வாய்ப்பு இருக்கிறது. உன் போராட்டம் பெரியதா, உன் ஆண்டவர் பெரியவரா? அந்த கோலியாத்து பெரியவனா, உன் ஆண்டவர் பெரியவரா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, உன் எரிகோ பெரியதா, உன் ஆண்டவர் பெரியவரா? உன் செங்கடல் பெரியதா, இல்ல ஆண்டவர் பெரியவரா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற இந்த ஒரே கேள்விக்கு நீ பதில் கொடுப்பாய் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலமாக நிரப்ப போகிறாரு. உன் பிரச்சனையெல்லாம் மறந்து நீ தேவனை ஆராதிக்க தொடங்கு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய மகிமையை உணர ஆரம்பி, தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பி. தேவ ஜனமே, கர்த்தருடைய அக்கினி உன்னை பலமா நிரப்ப ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை உனக்கு நேரா வருகிறது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக தேவ ஜனங்கள் இன்னைக்கு ஆவியில ஜெபிக்க போறீங்க. நெடுநாளாக ஜெப குறிப்பை எழுதுறீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் வித்தியாசமாக உங்களை நடத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னையில இருந்து இந்த 41வது நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் தாமே நடத்த போகிறாரு. இனிமே நீங்க வித்தியாசத்தை உணர்வீங்க. இனிமே நீங்க வித்தியாசத்தை உணர்வீங்க. ஏன்னா இப்பொழுது நீங்க மத்திய கடல்ல வந்திருக்கிறீங்க, நடு கடல்ல வந்திருக்கிறீங்க. ஆரம்பத்துல அலைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு எத்தனை அலைகள் வந்தாலும் என் ஜெபத்தை தடுக்காதுன்னு தெரிஞ்சிட்டு, தேவ ஜனமே, கடல்ல எல்லையில மட்டும்தான் அலை இருக்கும். நடு சமுத்திரத்துல வரும் பொழுது அலைகள் குறைவா இருக்கும். அருமையான தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபத்துல அலைகளை தாண்டி வந்துட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ தடை வந்துச்சு, எத்தனையோ தடவை ஜெபிக்க முடியாம போச்சு, எத்தனையோ தடவை சத்துரு தடை பண்ணா. ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும்,
முடியும். கரையை நான் கடந்துட்டேன். இப்போ நான் நடுக்கடலுக்கு வந்திருக்கிறேன். 41வது நாள்ல வந்திருக்கிறேன். இனி உள்ள ஒவ்வொரு நாளும் அந்த அலைகளை காட்டிலும் வல்லமையான தேவன் என்னை நடத்த போகிறார். என் பயணம் இன்னும் வேகமாக மாறப்போகிறதுன்னு எத்தனை தேவ ஜனம் சொல்லுகிறீங்க? அத்தனை தேவ ஜனத்திற்கு மேலையும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆவியானவர் போட்டு கொண்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை உணர்கிறீங்க? எத்தனை பேர் அந்த அக்னியை உணர்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் உங்களை தொடுகிறத உணர்கிறீங்க? நீங்க எங்க இருந்தாலும் உங்க அக்னி இன்னைக்கு அனலாகும். உங்க அபிஷேகம் இன்னைக்கு அனலாகும். உங்களை எதிர்க்கிற அந்தகாரங்கள் இன்னைக்கு வெட்டப்படும். இன்னைக்கு அது நிர்மூலமாகும். கர்த்தர் உங்களை கொண்டு அந்த அந்தகாரங்களை வெட்ட அவர் சித்தமாயிருக்கிறார். தேவ ஜனமே, ஆமென். மோசே எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு மரம் பற்றி எரியுது. ஆனா எரிகிற மரம் கருகவே இல்லை. தீப்பட்டால் அந்த பொருள் எரியும். ஆனா ஆண்டவருடைய தீப்பட்டால் அந்த பொருள்ல இருந்து தேவ சத்தம் வரும். தேவ கரம் எதை தொடுதோ அங்கிருந்து தேவ சத்தம் வரும். தேவ கரம் அந்த மரத்தை தொட்டது. அந்த முச்செடியில இருந்து தேவனுடைய சத்தம் உண்டானது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேராக பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டு சொல்லுகிறாரு, அந்த மாம்ச சிந்தனை என்ற பாதரட்சையை நீ கலத்தி போடு. அந்த செத்த மிருகத்தை போல் இருக்கிற அந்த மாம்ச சிந்தனை உன்னை விசுவாசிக்க விடாம, உன்னை தேவனை நம்ப விடாம, உன் சூழ்நிலையை காட்டி உன்னை பயங்காட்டுகிற அந்த மாம்ச சிந்தனையை நீ ஜெயிக்கணும் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவ ஜனமே, பிசாச கூட ஈஸியா ஜெயிக்கலாம். ஆனா அந்த மாம்ச சிந்தனையை ஜெயிக்கிறது கஷ்டம். தேவ ஜனமே, அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, பிசாச விரட்ட முடியும், ஆனா உங்க மாம்சத்தை விரட்ட முடியாது. உங்க மாம்சத்தை சிலுவையில தான் அறைய முடியும். கிறிஸ்துவோடு அறைய முடியும். ஏன்னா இந்த மாம்சத்தையும் இந்த மாம்ச சிந்தனையும் நீங்க மறிக்கிற வரைக்கும் உங்களோடு இருக்க தான் போகிறது. ஆனா இதை என்ன செய்யலாம்னா, இதை ஜெயித்து வாழ முடியும். இந்த மாம்சத்துல இருந்து ஒரு நாள் நீங்க வெளியே வரப்போறீங்க. ஆனா உங்க மரணம் வரைக்கும் இந்த மாம்சம் உங்களோடு தான் இருக்கும். இதுல இருந்து போராட்டம் இருக்க தான் செய்யும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாம்சத்துல இருந்து வெளியே வர உன்னால முடியாம இருக்கலாம். ஆனா மாம்சத்தையும் மாம்ச சிந்தனைகளையும் சிலுவையில அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த மாம்ச சிந்தனை உன்னை ஜெபிக்க விடாது. ஜெபிக்காததுனால தேவனுடைய சத்தம் இருக்காது. தேவ சத்தம் இல்லாததுனால உன் சூழ்நிலை பெருசாக தெரியும். உன் போராட்டம் பெரியதாக தெரியும். ஏன்னா உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை. மோசேயை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் பொழுது அத்தனை ஜனங்களும் அவன்கிட்ட ஆகாரம் கேட்கிறாங்க. அத்தனை ஜனங்களும் அவன்கிட்ட போராடுறாங்க. அவன் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் காடைகளை தருகிறேன், நான் மன்னாவை தருகிறேன். அந்த வார்த்தை உண்டானோன்னு இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு நான் கொடுப்பேன் என்ற கேள்விக்கு பதில் வந்து விட்டது. ஏன்னா மோசை கொடுக்கவில்லை, கர்த்தர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு தேவ ஜனம் புரியணும். இவ்வளவு கடன் இருக்குதே, இவ்வளவு லட்சங்கள் இருக்குதே, இவ்வளவு கோடிகள் இருக்குதே. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவ சத்தம் உண்டாயிட்டுனா அந்த பயம் மாறும். தேவன் உங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்புவார்னு தேவன் உங்கள்கிட்ட பேசிட்டார்னா அந்த பயம் மாறிவிடும். இன்னைக்கு உங்களுக்கு ஏன் தெரியுமா பயமா இருக்கு? தேவ ஜனமே, கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு வரல. அந்த திருமணம் நடக்குமா? அந்த குடும்பம் எழும்புமா? என் வாழ்க்கை எழும்புமா? என் படிப்பு உயருமா? எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமான்னு ஏன் தெரியுமா பயந்துகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வார்த்தை உண்டாகல. தனிநபருடைய தேவையை தேவனால சந்திக்க முடியாதா? சகல காட்டு மிருகங்களுக்கு ஆகாரம் போடுகிறவர், சகல தேசத்தையும் ஆளுகை செய்கிறவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவருக்கு உங்களுக்குள்ள தேவையை சந்திக்க முடியாதா? உன்னை படைத்த ஆண்டவர் உன் தேவையையும் உன் கடனையும் அடைக்க தேவனுக்கு ஒரு வழியை திறக்க முடியாதா? ஆகாருக்கு ஊற்றை திறந்த ஆண்டவர், சிம்சோனுக்கு ஒரு ஊற்றை திறந்த ஆண்டவர் உனக்கு ஒரு வாசலை திறக்க மாட்டாரா? ஏன் பயப்படுகிற தெரியுமா? உனக்கு வேத வசனம் உண்டாகவில்லை. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு உண்டாகவில்லை. உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டாகவில்லை. ஏராளமான வசனங்களை கண்டு எது உனக்கு வருகிற வசனம் என்று நீ கண்டுபிடிக்காமல் சோர்ந்து போய் இருக்கிற. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நோக்கி வருகிற வசனத்தை நீ எழுதி வைக்கணும். நீ எழுதி வைக்கும் பொழுது அது கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் என்று அறிவாய். ஏனென்றால் தொடர்ச்சியாக ஆண்டவர் உன்னோடு ஒன்று பேசுகிறார்னா நீ புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அதை செய்ய போகிறாரு. ஆனால் தேவன் ஒன்று செய்வேன் சொல்லும் பொழுது சூழ்நிலைகள் அதற்கு தாறுமாறாக இருக்கலாம். தேவ ஜனமே, அதை கண்டு தேவன் சொன்னதை நீ அற்பமாக எண்ண வேண்டும் என்று இந்த மாமிசம் உன்னோடு போராடும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த மாமிசம் என்ற பாதரட்சையை நீ கலத்தி போட வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்காது. தேவனுடைய சத்தம் உனக்கு வரவில்லை என்றால் அந்த பல கோடி ரூபாய் கடன் உன்னை விட்டு மாறாது. இன்னைக்கு தேவனுடைய சத்தம் உனக்கு வருகிறது. தேவன் சொல்லுகிறாரு, அந்த கடனை மாற்றுவேன், அந்த திருமணம் நடக்கும், அந்த கற்பத்தின் கனி உண்டாகும், எல்லா தடையும் மாறும், எல்லா இருளும் மாறும். நீ தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பி, நீ தேவனை தேட ஆரம்பி. சில ரகசியங்களை ஆண்டவர் உனக்கு சொல்லி தரப்போறாரு. சில ரகசிய வெளிப்பாடுகள் உண்டாக போகிறது. ஆவியானவருடைய கரம் உன்னை நோக்கி வருகிறது. ஆவியானவர் சில ரகசியங்களை உன்னோட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாம்ச சிந்தனை மோசையின் காலில் இருந்த பாதரட்சைக்கு ஒப்பனையா
இருக்கிறது. அந்த பாதரட்சியில இருந்தது வேற ஒன்றுமே இல்லை. மிஞ்சி போன ஒரு மரித்த மிருகத்தினுடைய தோள்களாக இருந்திருக்கலாம். அந்த மரித்தது தான் ஆண்டவருக்கு பிரியமில்ல. தெய்வ ஜனமே, நீங்க இருக்கிற அறையில செருப்பை நவுட்டி வச்ச உடனே ஜப கேட்கப்படும் நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போகிறீங்க. செருப்பை பத்தி ஆண்டவர் சொல்லல. செருப்புக்குள்ள இருக்கிற விஷயம் பழைய பாட்டுல மரித்த மிருகம் ஆண்டவர் கிட்ட வரக்கூடாது. இந்த புதிய பாட்டுல இந்த மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமா இருக்குது. தேவனுக்கு விரோதமான இந்த பகையான சிந்தனை, இந்த மாம்ச எண்ணம் உங்க ஜபத்தை தடுக்கும். நீங்க ஜெபிக்காம இருந்தா இந்த மாம்ச சிந்தனை உருவெடுக்கும். ஜெபிக்கும் பொழுது அதை சிலுவையில் அறைய தேவன் உதவி செய்கிறாரு. சில பாடுகள் கிறிஸ்துவோடு உங்களை சிலுவையில் அறைய பண்ணும். அதனாலதான் சில பாடுகளை அனுப்பி இருக்கிறாரு. அந்த பாடு உங்களை சிலுவையில் அறைய பண்ணும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, பவுலடியார் சொல்லுகிறது போல கலாத்தியர் 2:20 அருமையான பவுல் சொல்லுகிறாரு, இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறாரு. ஏனென்றால் ஏராளமான பாடுகளை சகிக்கும் பொழுது நான் என்று சொல்லப்படுகிற அந்த தனிநபரை கர்த்தர் சிலுவையில் அறைந்தாரு. இனிமே பவுலுக்குள்ள பார்த்தா இயேசு மட்டும்தான் இருந்தாரு. அதே போல இன்னைக்கு சில பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாக்கியத்தை தருகிறாரு. ஏன் இந்த பாடுன்னு கேட்காதீங்க. ஏன் எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்கன்னு கேட்காதீங்க. எல்லாருக்கும் நம்ம விளையாட்டு பொருள் போல இருக்கிறோமேன்னு கேட்காதீங்க. எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்களேன்னு கேட்காதீங்க. எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க, நான் மட்டும் அடங்கி போகணுமான்னு கேட்காதீங்க. ஏனென்றால் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறீங்க. இனிமே உங்களிலிருந்து வெளிப்படுகிறது நீங்க கிடையாது. உங்களிலிருந்து வெளிப்படுகிறது கிறிஸ்துவின் ஆவியானவர். கிறிஸ்து அவரை பற்றும் விசுவாசம் உங்களிலிருந்து வெளிப்படும். அதனாலதான் சில உபத்திரம் இன்னைக்கு வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லுகிறது. நீதிமானுக்கு அநேக துன்பம் உண்டுன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கூட சொன்னாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு அநேக உபத்திரம் உண்டு. தேவச்சனமே, உபத்திரம் ஒரு நல்ல பூஸ்ட், உபத்திரம் ஒரு நல்ல ஊட்டச்சத்து. எத்தனை தேவச்சனத்துக்கு இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. உபத்திரம் இருக்கிறதுனால தான் உங்க தாழ்மை உங்களை விட்டு போவாது. உங்க தாழ்மை உங்களை விட்டு போகலன்னா உங்க மேன்மை உங்களை விட்டு போவாது. ஏன்னா தாழ்மைக்கு தான் கர்த்தர் மேன்மையை கொடுக்கிறாரு. பெருமைக்கு முன்னானது அகந்தை. ஆமேன். அதே போல மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமேன். உங்க பாடு உங்களை தாழ்மையா இருக்க வைக்கும். உங்க தாழ்மை உங்க மேன்மை உங்களை விட்டு போக விடாமல் பாதுகாக்கும். தெய்வச்சனமே, உங்க பிள்ளையின் திருமணம் எப்படி நடக்கும் நினைக்கீங்களா? நீங்க உடைக்கப்பட்ட பாத்திரமா? நீங்க தாழ்மையா இருக்கிறீங்கல்ல, நீங்க தாழ்மையா இருக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கிடணும், உங்களை அறியாமலே மேன்மை வருது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. எத்தனை பேர் சொல்றீங்க, என்ன அறியாமலே எனக்கு ஒரு மேன்மை வருது? ஏன்னா நான் உடைக்கப்பட்டதுனால நான் இப்ப தாழ்மையா இருக்கிறேன். நான் தாழ்மையா இருக்கிறதுனால வசனம் சொல்லுகிறபடி எனக்கு மேன்மை வரும். நான் படிச்சதுனால மேன்மை வரும் நினைக்க முடியாது. நான் உழைச்சதுனால கூட மேன்மை வராது. ஆனா நான் தாழ்மையா இருந்தேனா என்ன தேடி அந்த மேன்மை வரும். வசனம் சொல்லுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். உனக்கு மகிமை வரும், உனக்கு ஐஸ்வர்யம் வரும், உனக்கு ஜீவன் வரும்னு நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ தாழ்மையா இருந்து நீ கர்த்தருக்கு பயந்தால் உனக்கு 3 கேட்டகரியான ஆசீர்வாதம் வரும்னு வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும், ஜீவனும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் என்றால் என்ன? உன் வீட்டில் சமாதானம் இருக்கும். சமாதானம் இல்லாத இடம் தான் ஜீவன் இல்லாத இடம். அங்க மரணம் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, மரணம் என்றால் என்ன? மாம்ச சிந்தனை மரணம் என்று சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க சரீரத்தில் சாகாம இருப்பீங்க, ஆனா மனதளவுல அனுதினமும் சித்திரவதப்பட்டு இந்த பிரச்சனை எப்படி முடியும் சொல்லி உங்களுக்குள்ள பீஸ் ஆஃப் ஹார்ட் இருக்காது, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, பீஸ் ஆஃப் காட் இருக்காது. எல்லாத்த காட்டிலும் கர்த்தரின் சமாதானம் உனக்குள்ள இருக்காது. இந்த கர்த்தரின் சமாதானம் இல்லாதவங்க தான் மாம்ச சிந்தனை மரணம் என்ற வசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த மாம்ச சிந்தனை மரணம் சொல்லுகிறது, மாம்ச மரணத்தை சொல்லவில்லை. இந்த மரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏனென்றால் எந்த பிரச்சனை ஆனாலும் அதை நான் பார்த்துக் கொள்வேன் சொல்லும் பொழுது அந்த இடத்துல சமாதானம் கெட்டு போகும். ஏனென்றால் நம்மளால ஒன்று முடியாது. தேவஜனமே, நம்ம தேவனுக்கு கோஆபரேட் தான் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார் சொல்லுங்க, உங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் வரும். இன்னைக்குள்ள எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்ய முடியாது. ஒரு உழைப்பு நீங்க உழைக்கிறீங்களா, ஒரு வேலை நீங்க செய்றீங்களா, நல்ல வருமானம் வருதா, நல்லா படிக்கிறீங்களா, ஏதோ ஒன்று நீங்க செய்றீங்களா, நீங்க உடனே சொல்லணும், என் தேவனுடைய கிருபையினால நான் செய்யறேன். ஒருவேளை என் கால்கள் பலவீனம் ஆயிட்டுனா, ஒருவேளை நான் கோமா ஸ்டேஜுக்கு போனா இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? அப்ப இந்த வேலைகளை எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கிருபையும் பலனும் உண்டானது என் தேவனால். அப்போ நீங்க சொல்லணும், எனக்கு 1000 தேவை இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு நானே வேலை செஞ்சாலும் எனக்கே வருமானம் வந்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு கிருபை கொடுத்தது ஆண்டவர், எனக்கு ஜீவன் கொடுத்தது ஆண்டவர்.
ஆண்டவர், எனக்கு ஆரோக்கியம் கொடுத்தது என் ஆண்டவர், அதனால நானே சம்பாதித்தாலும் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஏனென்றால் கர்த்தரை நீங்க சொல்றீங்க, கர்த்தரை நீங்க கூப்பிடுறீங்க, கர்த்தர் என் தலைவர்னு சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வாரு. தெய்வ ஜனமே, என்னைக்கு ஒரு விஷயத்தை கர்த்தர் கையில விடாம நீங்க கையில வச்சிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது, அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ தேவ சமூகத்துல விட்டுவிடு, தேவ கரத்துல விட்டுவிடு, அந்த மாம்ச சிந்தனை உன்னை அழிக்க விடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தெய்வ ஜனமே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அந்த மோசையை போல அந்த பாதரட்சியை கடத்தி விடணும், பாதரட்சியை கடத்தி விடணும். தெய்வ ஜனமே, இந்த 40 நாளும் ஒருவேளை பாதரட்சியோடு நீங்க அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பாதரட்சை போட்ட போது கூட அந்த முச்செடியை பார்க்க முடிஞ்சிச்சு, அதில் அக்னி எரிந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா தேவ சத்தமும் தேவ ரகசியமும் வெளிப்படவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் நெருங்கணும்னா, இன்னும் நீ ஆண்டவர் கிட்ட வரணும்னா நீ மோசையை போல அந்த பாதரட்சியை கலத்தணும். இந்த புதிய பாட்டுல பெரிய பாதரட்சைன்னு சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன் மாம்ச சிந்தனை, உன் பயம். அந்த பயத்திற்கு இடம் கொடுக்காதே, அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே, அந்த மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. ஏன்னா ஒன்னில் உள்ள ஜபத்தை கெடுத்து தேவன் மேல உள்ள விசுவாசத்தை அது நஷ்டப்படுத்த வைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாதரட்சியை கலத்தி போடு, அந்த பிரச்சனையை கர்த்தர் சமாளிப்பார்னு சொல்லு, உன் திருமணத்தை கர்த்தர் நடத்துவார்னு சொல்லு, உன் குடும்பத்தில் உள்ள இசுவை கர்த்தர் மாத்துவார்னு சொல்லு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். அன்னைக்கு மரியாளம்மா சொன்னாங்கல்ல, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை அந்த கானாவூர் கல்யாணத்துல செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அற்புதத்தை செய்யறது ஆண்டவராகிய இயேசு. அதனால உங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். அவர் சொல்லுவாரு, இந்த கற்சாடிகளை எடுன்னு சொன்னா எடுக்கணும், அதுல தண்ணீர் ஊத்துன்னு சொன்னா ஊத்தணும். ஆமென். அந்த தண்ணீரை ரசமா மாத்துறது அவருடைய வேலை. ஆனா அதுக்கு இடையில சில ஒர்க் உண்டு பார்த்தீங்களா, அந்த ஒர்க் எல்லாம் நம்ம தான் செய்யணும். தேவஜனங்களே, லாசரு இறந்துட்டான்னு சொல்லி அவனை சில பிரேத சீலைகளால் கட்டி கல்லறைக்குள்ள வச்சாங்க. லாசருவை இறந்துட்டான்னு சொன்னது மனிதர்கள் தான். ஆண்டவராகிய இயேசுட்ட கேட்ட பொழுது லாசரு இறக்கல, லாசரு நித்திரையா இருக்கிறான்னு சொன்னாங்க. அதனால தேவஜனம் புரியணும், லாசரு இயேசுவை பொறுத்தவரை நித்திரையா இருந்தான். உலகத்தை பொறுத்தவரை, மனிதர்களை பொறுத்தவரை அவன் மரித்து விட்டான். மரித்ததினால் இந்த உலகம் என்ன செய்தது? சில பிரேத சீலைகளை எடுத்து அவனை கட்டி அவனை அந்த கல்லறைக்குள் வைத்தது. ஒரு கல்லை எடுத்து மூடினது. ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கல்லை புரட்டுங்க. தேவஜனமே, இந்த உலகத்தின் அடிப்படையில் எத்தனையோ கற்களை எடுத்து நம்ம மூடி வச்சுட்டோம். ஏன்னா உலக பார்வையில் பார்க்கும் பொழுது சில விஷயம்லாம் இன்னைக்கு மரித்து போயிட்டு, ஐயோ எனக்கு திருமணம் நடக்குமா, ஐயோ என் வாழ்க்கை முன்னேறுமா, எனக்கு ஒரு நல்ல வருமானம் வருமா, இந்த குடியிலிருந்து நான் விடுதலை பெற முடியுமா, இந்த மந்திரத்தில் இருந்து நான் விடுதலை பெற முடியுமான்னு சொல்லி யோசித்து யோசித்து பல ஆண்டுகளாக யோசித்து யோசித்து விடுதலை இல்லாமல் இருந்ததுனால லாசருவை கல்லறையில் அடக்கி வச்சது போல இன்னைக்கு நீங்க சில விஷயங்களை மூடி வச்சிட்டீங்க. இயேசுவை நம்பி ஒரு பிரோஜனம் இல்லை. தேவஜனமே, இயேசுனுடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்களா? இயேசப்பாவுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்களா? நீங்க ஜெபிக்க தான் செய்றீங்க. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு உண்டானதா? நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கணும், நீங்க ஆண்டோடைய சித்தத்தை அறியணும். அப்போ நீங்க மூடி வச்சதும் நீங்க அடைச்சு வச்சதும் நடக்காது நினைச்ச சில விஷயங்கள்ல ஜீவன் உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கல்லறையை மூடுனது நான் கிடையாது, கல்லறையை நீங்க தான் மூடுனீங்க, அந்த கல்லை நீங்க தரங்க. திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வான்னு சொல்றாரு. இப்போ வெளியே வந்தா அவனால நடக்க முடியல. ஏனென்றால் அந்த டெட் பாடியை சுற்றிலும் ஒரு சீலையால் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு துணியால் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரேத சீலைகளை அவுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவரை பொறுத்தவரை லாசரு மரிக்கவில்லை. இந்த உலகத்தை பொறுத்தவரை மரித்து விட்டான். அடக்கத்துக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. ஆனா ஆண்டவரை பொறுத்தவரை ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்கள் அறியாததுனால, ஆண்டவர் சொன்ன பிறகும் அவர்கள் புரியாததுனால அவர்கள் அடக்கி வைத்தார்கள், அவனை கட்டி வைத்தார்கள், அடக்கத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்தார்கள். ஆனா ஆண்டவர் வந்தோன்னு சொன்னாரு, நானா கட்டி வைத்தேன், நான் மரித்தேன் என்று சொன்னேனா, இப்பொழுது அந்த கல்லறை சீலையை அவருங்கள், எப்படி கட்டினீர்களோ அப்படியே அவருங்கள். ஏனென்றால் லாசரு மரிக்கவில்லை, லாசரு நித்திரையாயிருந்தான். தேவநாம மகிமைக்காக தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் அவனை முன்குறித்திருந்தார். இந்த நாட்களில் எத்தனை பேர் புரியுறீங்க? தேவ சத்தம் உண்டானா கல்லறையை திறக்கணும், சீலைகளை அவிழ்க்கணும். ஆமென். சில பிரேத சீலைகளை அவிழ்க்கணும். ஏன்னா சில நேரம் சிலது நடக்காதுன்னு சொல்லி சிலதை பைண்ட் பண்ணி சிலதை மூடி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாம்சம் என்ன உடையணும், கர்த்தர் சொல்லுகிறத செய்ய ஆயத்தப்படணும். ஒரு அற்புதம் நடக்கிறது லேசான விஷயம் கிடையாது. தேவஜனமே, அந்த அற்புதத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டருடைய சத்தத்தை கேட்க கேட்க அந்த விஷயம் ஏன் லாக்கா இருக்குது, அந்த
விஷயத்துல என்ன பர்பஸ் இருக்குதுன்னு ஆண்டவர் உங்கள்ட்ட தெளிவாக பேசுவாரு. தேவஜனமே, அதனாலதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, அந்த பாதரட்சியை கலத்தி போடு. இந்த புதிய ஏற்பாட்டில் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த மாம்ச சிந்தனையை கலத்தி போடு. அந்த மாம்ச சிந்தனையினாலதான் எப்படி இந்த உலகத்துல லாசரு மரித்தவுடன் மரித்து விட்டான்னு சொல்லி மூடி விட்டார்கள். தேவனிடத்துல ஒண்ணுமே கேட்கல. இதே போலதான் சில ஆபத்து வரும் பொழுது, சில வேதனைகள் வரும் பொழுது, சில உடைவுகள் வரும் பொழுது, இந்த விஷயம் முடிஞ்சிட்டு இனி நம்ம எலும்ப போறது இல்லைன்னு சொல்லி லாக் பண்ணி சிலதை வச்சிருக்கிறீங்க. நல்லா படிச்சிருக்கிறீங்க, ஆனா வேலை இல்லை. நல்ல அன்பு இருக்குது, ஆனா நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை. நல்ல மனசு இருக்குது, நல்ல சமையல் பண்ண தெரியும், ஆனா நல்ல கணவர் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் இன்னைக்கு நீ மூடி வச்சியோ, எந்த டாக்குமெண்ட் எல்லாம் மூடி இருக்கிறதோ, எதெல்லாம் தேவ பிள்ளை நீ அனுபவிக்கணும்னு சொன்ன விஷயத்தை உன் மாம்ச சிந்தனையை உபயோகப்படுத்தி, உன் பயத்தை உபயோகப்படுத்தி, உன் டேலண்ட் எல்லாம் கட்டி வைத்த அந்தகாரம் இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறாரு. நீ மட்டும் அந்த பாதரட்சியை கலத்தி போட்டு தேவ சித்தம் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்தானா தேவ ஜனமே, உன் மேல தேவ பிரசன்னம் இறங்கும். உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்கி உன்னை அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவார். தேவ ஜனமே, நீ தேவனுடைய டேலண்ட் உள்ள பிள்ளை. மார்த்தாளை பாருங்கள், நல்ல சமையல் அனுபவம் உள்ள பிள்ளை. ஆனா மரியாதை போல அவளால் ஜெபிக்க தெரியல. ஆனா கிச்சன்ல நல்ல டேலண்ட் உள்ள பிள்ளை. ஆனா அவளுடைய டேலண்ட் எல்லாம் ஆண்டவரை தேடாம உபயோகப்பட்டதுனால அது வேஸ்ட் ஆனது. ஆனால் லாசரு மரித்துட்டு உயிரோட வந்த பிறகு அவள் அருமையான ஒரு விருந்து வைக்கிறார். அந்த விருந்து இயேசுக்கு பயன்பட்டது. அந்த விருந்துல மரித்த லாசரு உயிரோட உட்கார்ந்து அனுபவித்தான். அதுல மரியாதை மார்த்தாளுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கணும். அதை கடையிலிருந்து ஆர்டர் பண்ண வாய்ப்பு இல்லை, அது அவர்களே செய்திருக்கணும். இத்தனை நாள் மார்த்தாள் தன்னுடைய டேலண்டை வெளிப்படுத்தினா, அது ஆண்டவருக்கு பயன்படல. ஆனால் ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவர் தன் சகோதரனாகிய லாசரு உயிரோடு எழுப்பின பிறகு அதுல ஒரு பந்தி நடக்குது. புரிந்து கொள்ள வேண்டும், அன்னைக்கு மார்த்தாளுடைய டேலண்ட் தேவனுக்காக பயன்பட்டது. இன்னைக்கு தேவன் இல்லாம உன் டேலண்டை நீ மூடி வச்சிருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல நான் உன் கூட இருந்து எந்த டேலண்ட் உனக்குள்ள செயல்படலன்னு பயந்து போனியோ, எதெல்லாம் மனுஷன் மிரட்டி இன்னைக்கு மூடி வச்சியோ, எதெல்லாம் இனி நடக்காதுன்னு என்று சில விஷயங்களை நீ மூடி வைத்துட்டல்ல, கர்த்தர் திறக்கிறாரு. தாவீதின் திறவுகோல் உடையவர் உன்னை பலப்படுத்தி உன்னை திரும்ப எழுப்ப கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு. உன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைக்கிறல, இந்த டெலிவரன்ஸ் பிரேயர்ல ஏதோ ஒரு நாள்ல தேவனுடைய கரம், தேவனுடைய விரல் உன்னை தொடும். அது ஒரு மிட் நைட்டா இருக்கலாம், அது ஒரு ஏர்லி மார்னிங்கா இருக்கலாம், அது இந்த 100 நாள் ஜெபம் முடிந்த பிறகு கூட இருக்கலாம். அநேகருக்கு 100 நாள் ஜெபித்து முடிந்த பிறகு தாங்க அற்புதம் நடக்கும். ஏன்னா நீங்க ஜெபத்தை வானத்துக்கு கொண்டு போகிற நேரம், ஆவியானவர்கிட்ட கொண்டு போகிற நேரம், இது நீங்க கீழ்ப்படுகிற நேரம், இது நீங்க போராடுற நேரம். இந்த நாட்கள் முடியும் பொழுது தானா மழை பெய்யறத பார்ப்பீங்க. ஜெப மேகத்தை எழுப்பிட்டீங்கன்னா அந்த மேகம் மழையை கொண்டு வரும். எப்படி ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி காரிருள் வருகிறதோ, எப்படி அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி ஒரு கையளவு மேகத்தை பார்த்து பெருமழை வருதுன்னு சொன்னாரோ, இந்த 100 நாள் நீங்க ஒரு கையளவு மேகத்தை உருவாக்குறீங்க, ஜெபத்துல இருந்து உருவாக்குறீங்க. உங்க குடும்பத்துல பெருமழையின் சத்தத்தை நீங்க கேட்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு பெருமழையின் சத்தத்தை கேட்கிறவங்க எத்தனை பேர்? எலியாதை கேட்டாரு. உங்க வாழ்க்கையின் எழுப்புதல் சத்தத்தை எத்தனை பேர் கேட்குறீங்க? உங்க வாழ்க்கை முன்னேற சத்தத்தை எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் ஒரு கையளவு மேகத்தை எலியாவை போல ஜெபிச்சு உருவாக்குவீங்க? எத்தனை பேர் ஆவியில தரிசித்து அதை உருவாக்குவீங்க? இந்த நாட்கள்ல ஆவியில தரிசிங்க, ஆவியில ஜெபியுங்க, ஆவியில ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கை எழும்புகிறதை பார்ப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, மோசையை போல உன் பாதரட்சியை கலத்து, கர்த்தருடைய சத்தம் பலமாக கேட்க போகிறது. இன்னும் நீ கொஞ்சம் தூரம் வரப்போகிற, ஆண்டவர் கிட்ட நெருங்க போகிற, யாருக்கும் தெரியாத சில ரகசியங்களை மோசையோடு பேசின ஆண்டவர், நீ இந்த மாம்ச சிந்தனையை உதறிவிட்டு, அந்த பயத்தை உதறிவிட்டு, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார சொல்லிவிட்டு நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து பாரு. கர்த்தர் உன்னை கொண்டு நீ நினைச்சிராததை செய்வாரு. மோசை ஒரு நாளும் நினைக்கல. 40 வருஷம் ஆடு மேய்ச்சவனுக்கு என்னங்க நினைப்பான்? இனி இந்த ஆடை மேய்ச்சிட்டு செத்து போவோன்னு நினைச்சிருப்பான். 40 வருஷம் மேய்ச்சாச்சு, இனி 41வது வருஷமும் இதை தான் நான் செய்ய போறேன், நான் மரிக்கிற வரைக்கும் இதை தான் செய்ய போறேன். ஆனா அவனுக்குள்ள இருந்த திட்டம் விதையை போல மறைஞ்சிருந்தது. தேவ ஜனமே, ஒரு செடி உண்டு, அது 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் விளையும். தேவ ஜனமே, அதே போல ஆண்டவர் சொல்றாரு, சில வித்தெல்லாம் ரொம்ப நாளா பதில் கொடுக்காம இருக்குதுன்னா அது பயங்கரமான மரமா வளரப்போகுது. 40 வருஷங்க மோசையை போல பொறுத்திருந்தது யாருமே கிடையாது. ஆபிரகாம் கூட 25 வருடம் தான் பொறுத்திருந்தாரு. ஆனா மோசையை பாருங்க, 40 வருஷம். ஏன் தெரியுமா? மோசையினுடைய அழைப்பு என்ன தெரியுமா? அன்னைக்கு ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து பெற்ற அந்த மகனுடைய ஜெனரேஷனை கானானுக்கு கொண்டு போனோம். ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை தான் கொண்டு வரணும்னு இருந்தது. ஆனா இந்த மோசைக்கு இஸ்ரவேல் தேசத்தை மேய்க்க வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறதுனால ஆபிரகாமை காட்டிலும் கூட ஒரு 15
வருஷம் காத்திருக்க வைக்கிறாரு. மொத்தம் 40 வருஷம். ஆக மொத்தம் அவருடைய வாழ்க்கையில ஒரு 40 வருஷம் ஆரம்ப வருஷமும் ஒரு 40 வருஷம் ஊழியர் ட்ரைனிங்கும், ஆக மொத்தம் 80 வருஷம் ஒரு மனிதன் வெயிட் பண்றாரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது 80 வருஷத்துக்கு பிறகு ஒரு வல்லமையான ஊழியம், சரித்திரம் அசையத்தக்கதான ஒரு ஊழியம், பயங்கரமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் அவர் கையில கொடுத்தாரு. அது அந்த மலையின் முச்சடியில கொடுத்தாரு. 40 வருஷம் ஆடுகளை மேய்த்தவனுக்கு ஆடை பத்தி தான் தெரியும். ஆனா அந்த ஆடு ஆண்டு ஏன் தெரியுமா மேய்க்க வச்சாரு? ஒரு ஆடு அங்க ஓடும், ஒரு ஆடு இங்க ஓடும். அந்த ஆடு அங்கே இங்கேயும் ஓடும் பொழுது ஆண்டு அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு. தேவஜனமே, இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல உன்னால தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியல, நீ கவலைப்படக்கூடாது. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை வைத்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. அதனால நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவரே இந்த சோதனை பயப்பட வேண்டாம். ஆடு மேய்ச்ச தாவீதை பாருங்க. ஆமென். யாரெல்லாம் அந்த ஆடை மேய்ச்சாங்களோ வேதத்துல பாருங்க தேவஜனமே, அந்த ஆடு மேய்ச்சவங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு அனுபவம் கொடுக்கிறாரு. ஆடை மேய்க்கிறவனுக்கு தான் எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி ஆடை பாதுகாக்கணும், எப்படி ஆடின் எதிரிகள் வருவாங்க, அதையெல்லாம் கற்றுக்கொள்றாங்க. அது தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் அரசாட்சியை கொடுக்கும் பொழுது தேவ ஜனத்தை ஈஸியா மேய்ச்சாங்க. அதே போல தான் மோசைக்கும் 40 வருஷம் ஆடு மேய்க்கிற அனுபவம். ஏன்னா மோசே கொஞ்சம் முற்கோபி, அதனால ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா ஆடு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கும், சொல்லு பேச்ச கேட்கவே கேட்காது. இந்த மோசைக்கு நல்ல ஒரு பொறுமை வந்துச்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது 40 வருஷம் ஆடு மேய்ச்சதுனால அவனுக்கு பொறுமை வந்துச்சு. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தை மேய்ச்சதுனால சாந்தமுள்ள மனிதனாக, உண்மை உள்ள மனிதனாக மாறினான். அவன் மோசே போல ஒரு சாந்தமான மனிதன், ஒரு உண்மை உள்ள மனிதனை இன்னைக்கு பார்க்கணும்னா கஷ்டம் தேவஜனமே. ஏனென்றால் 40 வருஷம் ஆடு மேய்ச்சதுனால அவனுக்கு பொறுமை கிடைச்சிச்சு. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ச்சதுனால அவன் உண்மை உள்ளவனும் அவன் சாந்தம் உள்ளவனா மாறினான். தேவ ஜனம் சொல்றீங்க, இன்னைக்கு நான் ஆடு மேய்க்கிறது போல எதையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன், அது எனக்கு லாபமா நஷ்டமானு கூட தெரியல, ஆனா நான் செய்யறதுல எனக்கு ஒரு பிரோஜனம் இல்லை, என் வாழ்நாள் இப்படியே முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். தேவ ஜனமே, அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தலையிட்டார்னா அது 40 வருஷம் நான் என்ன, அது 60 வருஷம் நான் என்ன, அது 80 வருஷம் நான் என்ன. ஆமே, 100 வயசு தாத்தாவுக்கு ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுக்க முடியும்னா உன் வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை திரும்பியும் கொண்டு வந்து உன்னை உயிர்ப்பிக்க தேவனால் முடியும். நீ 100 வருஷம் செய்யாதத, நீ 80 வருஷம் செய்யாதத, நீ 60 வருஷம் செய்யாதத கர்த்தர் ஒரே நாள்ல செய்ய கர்த்தர் உன்னை கொண்டு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தாரு, அவர் பேர் தான் சிமியோன். அவருக்கு ஒரு வார்த்தை உண்டானது, நீ கர்த்தருடைய இரட்சகரை பார்க்கிற வரைக்கும் நீ மரிப்பதில்லை. ஏனென்றால் அந்த இரட்சகராகிய இயேசுவை பார்க்கணும்னு அவர் மேல ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. இவ்வளவு வயசானதுக்கு காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு திட்டம், அந்த இயேசுவை சுமந்து வருவாங்க, அவர் கையில வாங்கணும், அவர் அதை பார்க்கணும். இதுதாங்க திட்டம். சில நேரம் நீ 100 வருஷம் வாழுவ, ஆமேன். அதுல ஒரு திட்டம் இருக்கும், அது ஒரு சிம்பிளான திட்டம் இருக்கும். நீ தேசத்தை கூட கலைக்கிருக்க மாட்ட, ஆனா தேவனுடைய ஒரு திட்டம் இருந்திருக்கும். அந்த ஒரு திட்டத்துக்காகவே கர்த்தர் இந்த சிமியோனை போல கர்த்தர் உன்னை பொறுமையா இருக்க வைப்பாரு. தேவச்சனமே, இந்த அருமையான ஈசாக்கை பாருங்க, அவர் பயங்கரமா சாதித்தார்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அவரும் குழந்தைக்காக காத்திருந்தாரு. ஆனா கர்த்தர் எல்லாரையும் கொடுத்தாரு. கடைசி காலத்துல பாருங்க, இந்த யாக்கோவும் ஏசாவும் வரும் பொழுது இந்த ஈசாக்கு பாருங்க கண்ணு தெரியாதவனா இருக்கிறாரு. கண்ணு தெரியாத தாத்தாவை வச்சு என்ன பிரயோஜனம் நினைக்கலாம். இந்த கண்ணு தெரியாத ஈசாக்குன்னு சொல்ற ஆபிரகாமின் சந்ததியில வந்த முதல் தலைமுறையாகி அவருக்குள்ள தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் இருந்திருக்கு. ஏன்னா அவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம் அவர் கையில இருந்து அது யாக்கோபு மேல இறங்குச்சு. சொல்ல போனா அது ஏசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். அப்படி என்றால் தகப்பன் வாயை திறந்து ஆசீர்வதிக்கிறது ஒரு பயங்கரமான கிருபை. கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களை பொறுமையா இருக்க வச்சிருக்கிறாருன்னா உங்க குடும்பத்தை பார்த்து உங்க வாயை திறந்து உங்க வயசான காலத்துல ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களை கொண்டு ஏவுவாரு. ஐயோ, நான் தேசத்தை கலக்கலையே, ஐயோ நான் மிஷனரியா மாறலையே, ஐயோ நான் அதை செய்யலையே, நான் சபையை கட்டலையே, ஐயோ நான் தேவராஜ்யத்துக்கு ஒன்றும் செய்யலையேன்னு உங்களையே நீங்க குழப்பிக்கொள்ளாதீங்க. கர்த்தர் ஒருவேளை உங்களை கொண்டு உங்க ஜெனரேஷனை ஆசீர்வதிக்க வைப்பாரு. நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க அனுபவிச்ச சில கட்டுகளை உங்க பிள்ளைகள் அனுபவிக்காம உங்களை கொண்டு கர்த்தர் என்னெல்லாமோ செய்யணும்னு நினைச்சாரோ அதை உங்க பிள்ளைகள் மூலமா செய்வாரு. எப்படி தாவீதை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சதை சாலமோனை கொண்டு செய்தாரோ, உங்களை கொண்டு நினைச்சதை நீங்க வாயை திறந்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாத வார்த்தையினால உங்க வயது மிகுதியினால உங்க கண்ணு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அந்த ஈசாக்க போல உங்க உள்ளத்துல இருந்து அந்த வயது முதிர்ந்த நேரத்துல கூட, கண்ணு தெரியாத நேரத்துல கூட அவங்க உள்ள இருந்த அபிஷேகம், அந்த உள்ள இருந்த கிருபை, உள்ள இருந்த அழைப்பு, அந்த ஆபிரகாம் மேல இருந்த அதே கிருபை இன்னைக்கு
அதை ஜெனரேஷன் மேல கடத்தி விடுறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினது ஈசாக்கு தான். ஈசாக்கு செஞ்சது அநேகருக்கு தெரியாது. ஆனா அந்த குருட்டு தன்மையில, அந்த கண்ணு தெரியாத நேரத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை கடத்தி விட கர்த்தர் ஈசாக்கை பயன்படுத்தினாரு. அதனால நெடுநாள் ஆயிட்டே வயசாயிட்டேன்னு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்க மூலமா என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்வாரு. அது சிமியோனை போல கூட இருக்கலாம், அது ஈசாக்கை போல இருக்கலாம், அது ஆபிரகாமை போல கூட இருக்கலாம், அது மோசேயை போல இருக்கலாம். அதனால வயசு கடந்துட்டேன்னு கவலைப்பட வேண்டான்னு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவச்சனமே, எத்தனை பேர் ஆவியில உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மோசையை போல அந்த மாம்ச சிந்தனை என்ற பாதரட்சையை, உங்களை பயங்காட்டுகிற அந்த மாம்ச சிந்தனையை உதறி போடுகிற எத்தனை பேர் உண்டு? அத்தனை பேரை பார்த்து ஆவியானவர் பேசுகிறது. இன்னைக்கு நீங்க தேவ சத்தத்தை கேட்பீர்கள். ஏதோ விதத்துல கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போறாரு. நீங்க சிறுவனா இருக்கலாம், இல்ல நடுத்தர வயதா இருக்கலாம், இல்லை என்றால் முதிர்ந்த வயதா இருக்கலாம். தேவச்சனமே, அந்த சின்ன வயசுல நாகமானுக்கு ஒரு திறந்த வாசலை கொண்டு வந்தது ஒரு சின்ன அடிமை பெண்ணு. அதனால தேவச்சனமே, நீ எந்த வயசுல இருந்தாலும், நீ முதிர்ந்த வயசுல இருந்தாலும், நீ நடுத்தர வயதுல இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உபயோகப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா அது எளிமையாக பயன்படுத்துவாரு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவருடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதற்கு மட்டும் உங்கள் சிந்தனையை செலுத்துங்க. உங்க உள்ளான மனிதனை திறந்து கொடுங்க. உங்க இருதயமாகிய அந்த உள்ளான மனிதனாகிய அந்த ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் திறந்து கேட்கும் பொழுது லீதியாளின் இருதயத்தில் வசனம் சென்றது போல உங்க இருதயத்துக்குள்ளாக வசனம் செல்லும். உங்க வாழ்க்கை மாறுகிறதை உங்கள் கண்கள் காணும். பிசாசனுடைய தந்திரமே அதுதான். நீங்க மாமிசத்துல யோசிக்கும் பொழுது, மாம்ச சிந்தனையில யோசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய சித்தம், அந்த தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில செயல்படாது. அதை செய்வன் இதை செய்வன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாலும் நீங்க மாம்ச சிந்தனையில இருக்கிற ஒரே காரணத்தினால சத்துரு அந்த தேவனுடைய திட்டம் நடைபெறுகிற அந்த நேரத்துல உங்களை முறுமுறுக்க வைப்பான். நீங்க சோர்ந்து போவீங்க. அப்பொழுது உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை நீங்களே தட்டி கீழே விழ பண்ணுவீங்க. இதான் தேவ வசனம் அழகாக சொல்லுகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, ஆவியினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? இப்படி அருமையாக பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல அந்த ஜனத்தை பார்த்து கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க. வசனத்தை கேட்கும் பொழுது, தீர்க்க தரிசனத்தை கேட்கும் பொழுது, பாடல் பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆவியில இருந்த நீங்க இப்பொழுது உபத்திரவம் வரும் பொழுது ஏன் மாம்சத்துல யோசிக்கிறீங்க? ஏன் போராட்டம் வரும் பொழுது மாம்சத்தில் யோசிக்கிறீங்க? ஒருவேளை தாவீது ராஜா அந்த இளமை பருவத்துல அந்த சிங்கங்களை கண்டோ, அந்த கரடியை கண்டோ ஆவியில விசுவாசிக்காம, இல்ல அந்த கோலியாத்தை கண்டு கர்த்தர் நம்ம கையில தருவார்னு விசுவாசிக்காம போயிருந்தான்னா அந்த கோலியாத்திட்ட வீழ்ந்திருப்பான். ஒருவேளை கோலியாத்திட்ட சண்டைக்கு கூட போயிருக்க மாட்டான். சண்டைக்கு போகாமல் இருந்தா அவனால அரசாட்சியில கூட வந்திருக்க முடியாது. தேவன் கொடுக்கிறத நீங்க உபத்திரம் வரும் பொழுது நீங்க விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வசனம் உங்களை உபத்திரத்துல புடமிட்டாலும் அதை விசுவாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும். அப்ப ஆவியில் ஆரம்பித்த நாம், ஆவியில தொடங்கின நாம், ஆவியில் மறுபடி பிறந்த நாம், ஆவியில் நடக்க ஆரம்பித்த நாம், ஆவியில் தரிசிக்க ஆரம்பித்த நாம், ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசுகிற நாம், தீர்க்க தரிசனங்களை கேட்கிற நாம், தீர்க்க தரிசனங்களை பேசுகிற நாம், போராட்டம் வரும் பொழுதும் ஆவியில் நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு முறையும் சிம்சோன் அண்டை போராட்டம் வரும் பொழுது ஆவியானவர் அவன் மேல் இறங்குவார். அல்லேலூயா. பெலிஸ்தியர்களை காணும் பொழுது ஆவியானவர் இறங்கினார். அந்த கழுத தாடையை எடுத்து அநேகரை நிர்மூலமாக்கினான். ஒரு முறை அவன் 300 நரிகளை பிடித்து அக்னி பந்தத்தை கட்டி அனுப்பினான். பல முறை பல யுத்தங்களை ஜெயித்தான். சிங்கத்தை காணும் பொழுது ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினார். ஒரு சிம்சோனால் சிங்கத்தை ஜெயிக்க முடியாது. ஒரு சிம்சோனால் பெலிஸ்தியர்களை அடிக்க முடியாது. ஒரு சிம்சோன் மேல கர்த்தருடைய பலன் இறங்கினதினால் தான் அவன் ஜெயிக்கிறவனாக, அவன் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக மாறினான். தேவச்சனமே, ஒவ்வொரு முறையும் உபத்திரவம் வரும் பொழுது நீங்களா இருக்கக்கூடாது. நீங்கள் தேவ மனுஷனாக மாற வேண்டிய நேரம். நீங்கள் தேவ மனுஷியாக மாற வேண்டிய நேரம். நீங்கள் உங்கள் சுய பலத்தினால உங்க பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமே, அபிஷேகம் பட்ட தேவச்சனமே, உன்னுடைய பிரச்சனையை ஜெயிக்க உனக்கு ஆவியானவருடைய பலன் தேவை. ஏனென்றால் உன் பிரச்சனை ஒரு உலகத்தாருக்கு வர்றது போல அல்ல. ஆனால் ஒரு தேவ ஜனத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை அந்த தேவ ஜனத்தின் விசுவாசத்தை பாதிக்குது. அதனாலதான் உங்க விசுவாசத்தை சேதப்படுத்தாம காத்துக்கொள்ளணும்னா அந்த கடைசி வரைக்கும் நீங்க காத்துக்கொண்டு
கொண்டு அந்த ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்றால், உங்க விசுவாசத்தை நல்லபடியாக உங்க ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியின் உதவி உங்களுக்கு ரொம்ப தேவை. பரிசுத்த ஆவியின் வார்த்தை ரொம்ப தேவை. நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது வசனத்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது சபைக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது நல்ல குடும்ப ஜெபம் பண்றது விஷயம் அல்ல. நீங்க வேதனையில இருக்கும் பொழுது குடும்ப ஜெபம் பண்ணணும். நீங்க வேதனையில இருக்கும் பொழுது தனி ஜெபம் பண்ணணும். நீங்க வேதனையில இருக்கும் பொழுது விசுவாசத்தை தளர விடாமல் பிடிக்கணும். அததான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் அழகாக சொல்லுகிறார். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் சிந்திக்கிறது என்ன, மாம்சத்தில் முடிவு பெறுகிறது என்ன? ஆவியில தானே ஆரம்பிச்சீங்க. கர்த்தர் உங்கள்ட்ட பேசிதானே சிலதை ஆரம்பிச்சீங்க. இப்போ நடக்கல, இப்போ போராட்டம் வந்த உடனே ஏன் பயப்படுகிறீர்கள்? அதே ஆண்டவர் உங்கள்ட்ட ஆரம்பத்தில் பேசின ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த அருமையான தேவனோடு உள்ள உறவு ஏன் தெரியுமா பாதிக்கப்படுகிறது? இன்னைக்கு அநேகர் பண ஆசையோடு வருகிறார்கள். இயேசு கிட்ட வந்தா எனக்கு நல்ல வஸ்திரம் கிடைக்கும், எனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும், இப்படி அநேகர் வாராங்க. தவறு கிடையாது. ஆண்டவர் இதெல்லாம் தர வல்லமை உள்ளவர் தான். ஆமென். ஆண்டவர் இதை நீங்க கேட்காமலையும் தருவாரு. ஏன்னா அவர் உங்களுடைய தகப்பன். இன்னைக்கு அநேகர் பாருங்க, எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கணும்னு ஆண்டர்கிட்ட வருவாங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு வருவாங்க. தேவ ஜனமே, ஏசப்பா கிட்ட வரும் பொழுது அப்படி வரக்கூடாது. ஏசப்பாட்ட வந்த அநேகர் வெற்றிப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே. இந்த பணத்தால் என்னை ரட்சிக்க முடியல, எந்த கோடீஸ்வரனால என்னை ரட்சிக்க முடியல, எந்த உலகத்துல எந்த பகுதியில சென்றாலும் என்னை ரட்சிக்க யாருமே இல்லை. என்னை ரட்சிக்க தகுதி உள்ள ஒரே தெய்வம் ஓ நீங்க மட்டும்தான்ப்பா. உங்க அருமையான ரத்தம் என் பாவத்தை கழுவும் தெரிஞ்சு வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதனுடைய விலையே வேற லெவல். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதனால ஆண்டவர் சமூகத்தில் வந்த? உன்னுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது? ஒரு பணத்திற்காக வந்தாயா? இல்லை என்றால் ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுட்ட வந்தாயா? இல்லை என்றால் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று வந்தாயா? ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வந்தாயா? நல்லா படிக்கணும்னு வந்தாயா? நல்ல படிப்புல நல்ல மார்க் எடுக்கணும்னு வந்தாயா? தேவ ஜனமே, உன் விசுவாசத்தின் ஆரம்பம் தவறாக இருக்கக்கூடாது. ஒரு அற்புதத்துக்காக வந்த நீ ஆண்டவரை நீ செம்மையாக அறிஞ்சிடணும். ஏதோ ஒண்ணுக்காக தான் நீ வந்திருப்ப. ஆனா அதற்கு பிறகு அறிய வேண்டிய சத்தியத்தை ஒழுங்கா அறியலனா தேவனுடைய ஜனம், தேவ பிள்ளைகள்னு சொல்லுகிற பேருள்ள நீங்க அடிப்படுகிறது லேசான காரியம்தான். ஏன் தெரியுமா? உங்க விசுவாசத்தை சாத்தான் அடிப்பான். தேவ ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கணும் தெரியுமா? ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதித்து தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒரு வேலைக்காக வந்தால் அந்த வேலை கிடைத்தவுடன் ஆண்டவர்கிட்ட பேருவோம். ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக வந்தால் அது கிடைத்தவுடன் நம்ம ஆண்டவர் தேடுகிறது நிறுத்தி விடுவோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை தேடி வரக்கூடாது. நம்ம ஆண்டவரை தேடி வரணும். தேவ ஜனமே, ஆண்டவரை தேடி வந்தாதான் நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவரை விட மாட்டோம். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் ஏன் தேவன் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. தேவ ஜனமே, சிறிதாக சொல்லுகிறேன், ஆண்டவரால் மட்டும்தான் உங்க பாவத்தை மன்னிக்க முடியும். ஆண்டவரால் மட்டும்தான் உங்களை மறுபடி பிறக்க வைக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை மறுபடி பிறக்க வைக்கும். ஆண்டவருடைய ஆவியானவர் தான் உங்களை ஆவியில் நிரப்ப முடியும். ஆவியானவர் தான் உங்களை கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக பாதுகாக்கிறவர். இந்த ஆவியானவர் தான் சகல அசுத்த ஆவிகளோடு எதிர்த்து நிற்க திராணியையும் பலனை தருகிறவர். அந்த வேத வசனம் என்ற கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள இருந்து உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கிறவர். அதனால தான் ஆண்டவர் நமக்கு தேவை. ஏதோ ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, ஏதோ ஒரு வியாதி போறதுக்காக மட்டுமல்ல. தேவ ஜனமே, நீ கேன்சரோடு கூட பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா நீ மனம் திரும்பி இருப்ப. நீ லாசரோ போல வேதனையோடு வியாதியோடு நீ பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா ஒருவேளை நீ ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி உன் கேன்சர் சுகம் ஆயிரும். ஆனா நீ பாவத்தோடு மரிச்சனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தேவையானது ஒன்று உண்டு, மிகவும் தேவையானது ஒன்று உண்டு. தேவையானது என்ன? உங்க வியாதி மாறணும், உங்க கடன் மாறணும், உங்களுக்கு திருமணம் நடக்கணும். ஆனா இதையெல்லாம் காட்டிலும் மேலான ஒன்று உண்டு, மேலான தேவை ஒன்று உண்டு. நம்ம ஆண்டவரை ஒரு ஊர்காவை போல யூஸ் பண்ணக்கூடாது. தேவ ஜனமே, ஆண்டவர் வந்து மேஜரான போர்ஷன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில 99% மேஜராக இருக்கணும். 1% தான் அந்த உலகத்துல தேவைகள் உங்களுக்கு இருக்கணும். ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னாரு, மணி இஸ் a slice in an apple சொன்னாரு. மணி என்பது ஒரு ஆப்பிள்ல உள்ள ஒரு சின்ன ஸ்லைஸ் போல. வாழ்க்கை என்பது மீதி 90% நீங்க அனுபவிக்க வேண்டியது. ஆனால் இந்த உலகத்தை பாருங்கள், 90% பணத்தை ஆக்கி வைத்திருக்கிறார்கள், வாழ்க்கையை ஒரு 10% ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு தேவ ஜனம் இதை மாற்றி படைக்க வேண்டும். இந்த உலக தேவைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா 99% நமக்கு ஆண்டவர் தான் தேவை.
தேவை. ஏதோ ஒரு சதவீதம் தான் இந்த உலக விஷயமா இருக்க வேண்டுமே தவிர, இன்னைக்கு பாருங்க, உலகம் போகிற விதத்தில் தேவ ஜனமும் போய் கொண்டிருக்கிறார்கள். உலகம் எப்படி ஆண்டவரை 99% மறுதலித்து உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ, அதே போல தேவ ஜனமும் இன்னைக்கு உலகம் போக்குற போக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படி போனா தேவ சித்தம் நடக்காது, அப்படி போனா தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஒரு உலகத்தான போல கர்த்தர் நம்மளை அழைக்கல, நம்ம தனியாக நின்று காட்ட கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. உங்க ரட்சிப்பின் விலையை நீங்க புரியணும், உங்களுடைய அபிஷேகத்தின் விலையை நீங்க புரியணும். கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு எதற்கு தேவை என்று புரியணும். ஒரு உலக காரியத்திற்காக உங்க கடன் மாறணும்னு சொல்லி ஆண்டவரை தேடி வரக்கூடாது. கடனை தானா மாத்துவாரு, தேவ திட்டங்கள் வெளிப்படுத்துவாரு. கடந்த 10 வருஷமா என் கடன் மாறணும் ஜெபிக்கிறேன், கடந்த 10 வருஷமா என் பில்லி சூனியம் மாறணும் ஜெபிக்கிறேன், கடந்த 10 வருஷமா என் கட்டி மாறணும் ஜெபிக்கிறேன், கடந்த 10 வருஷமா என் வீடு கட்டப்படணும், எனக்கு பாதி தான் கட்டப்பட்டிருக்குன்னு ஜெபிக்கிறேன். தேவ ஜனமே, இது உண்மையான தேவ பிள்ளையின் சத்தம் அல்ல. உண்மையான தேவ பிள்ளையின் சத்தம் இப்படி இருக்காது. உண்மையான தேவ பிள்ளையின் சத்தம், என் தேவ திட்டத்தை நான் அறியணும். ஏன் இந்த வீடு கட்டப்படல, ஏன் இந்த காரியம் நடக்கல, தேவனுடைய திட்டம் என்ன? தேவ ஜனமே, வாழ்க்கை என்ற சைக்கிள்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையின் சைக்கிள்ல உங்க உபத்திரம் தான் உங்களை அசாதாரணமான மனிதனா மாத்துது. இந்த வாழ்க்கையின் சுற்று என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையின் சைக்கிள் எப்படி தெரியுமா போகுது? ஒரு மனிதன் பிறப்பான், அவன் படிப்பான், அவன் வளருவான், அவன் திருமணம் பண்ணுவான், அவன் நல்ல வேலையில இருப்பான், அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையை கட்டி கொடுப்பான், அந்த பிள்ளை இவன் என்ன செஞ்சானோ அதை திரும்பியும் செய்வான். இதான் வாழ்க்கை சுற்றுன்னு சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வாழ்க்கை சுற்று நடக்காமல் சில இடத்துல சில போராட்டம் வருது பாத்தீங்களா? அந்த போராட்டம் தான் கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பினுடைய உறுதி. தேவச்சனமே, எல்லாருடைய லைஃப்ல அவன் திருமணம் ஆகுது, ஒரு பேபி வருது, நல்ல படிப்பு படிக்குது, உங்க குடும்பம் நல்ல வேலையில இருக்குது. இப்படி சுற்றி சுற்றி வரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு பேபி இல்லாம போகுது, ஏதோ ஒரு ஆளுக்கு வேலை இல்லாம போகுது. தேவச்சனமே, அது இல்லாம போகும்போது தான் நீ புரிஞ்சு கொள்ளணும், நீ அசாதாரணமான மனிதன். ஏன்னா அந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, குழந்தை கிடைக்குது, திருமணம் ஆகுது. ஆனா உனக்கு இதுல ஏதோ ஒண்ணு தடைப்பட்டிருக்குல்ல. இந்த வாழ்க்கை சுழற்சியில கர்த்தர் ஏதோ ஒண்ணு தடுத்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு பிள்ளையை தடுத்தாரு. ஏதோ ஒரு விதத்துல உன் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தடுக்கப்பட்டு உன் வாழ்க்கையில இல்லாம இருக்கிறல, கர்த்தர் உன் வாழ்க்கையில கை வைத்திருக்கிறார். நீ மறக்காத, தேவனுடைய பிளான் உன் வாழ்க்கையில வந்திருக்கு. எல்லாருக்கும் நடக்கிறது போல நீனும் ஒரு பிள்ளையை பெற்று, நீனும் ஒரு பிள்ளையை படிக்க வைத்து, அதற்கு ஒரு திருமணம் பண்ணி கொடுத்து, அது ஒரு பிள்ளையை பெற்று, இப்படி ஒரு ரீசைக்கிளா போவ கர்த்தர் அழைக்கல. இது உலகத்தானுடைய வாழ்க்கை போவோம். உன் வாழ்க்கையில சிலது இல்லாம போகலாம், உன் வாழ்க்கையில சிலப்போ நீ வீடு கட்டாமல் போகலாம், உன் வாழ்க்கையில சிலப்போ பிள்ளை இல்லாமல் போகலாம். ஆமென். அந்த ஒரு காயத்தினுடைய வேகம் தான் உன்னை கர்த்தருக்காக எழும்ப பண்ணும். ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு வேதனை கர்த்தருக்காக நீ எழும்ப பண்ண, அது உனக்கு உத்வேகமாக, அது உனக்கு பலனா இருக்கும்னா அந்த பாடை பார்த்து சொல்லு, அந்த பாடுதான் என் நண்பன், அந்த பாடுதான் கர்த்தருடைய பிரமாணங்களை எனக்கு கற்றுத் தருகிறது. இன்னைக்கு உன்னை விசேஷித்தவனாக யார் தெரியுமா மாத்துகிறா? கர்த்தர் உனக்கு அனுமதிச்ச பாடு, கர்த்தர் உனக்கு அனுமதிச்ச பாடு. ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு அந்த பாடு இல்லை. அந்த பாடு உன் வாழ்க்கைக்கு வந்ததுக்காக நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த பாடு மட்டும் வரலனா நான் தேவனை அறிஞ்சிருக்க மாட்டேன், நான் விக்கிரகத்தில் இருந்திருப்பேன், நான் பண தைரியத்தில் இருந்திருப்பேன், நான் பொருளாதார பலத்தில் இருந்திருப்பேன், நான் மனுஷ புயத்தில் இருந்திருப்பேன். எல்லாம் உடைக்கப்பட்டதுனால தான் நான் கர்த்தருடைய புயத்தை நம்பி வந்தேன், நான் கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்தேன். தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தருடைய அடைக்கலத்தில் நீ ஏன் தெரியுமா வந்த? ஏதோ ஒன்றை இழந்ததுனால, ஏதோ ஒன்று உனக்கு போராட்டம் வந்ததுனால. அதனால புரிஞ்சுக்கோ, அந்த பிரச்சனையை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபி. கர்த்தர் எடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையை எடுத்துருவாரு, எடுக்கும் பொழுது உன்னை உயர்த்துவாரு. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை அலக்களிக்குதுன்னு தேவனுடைய திட்டத்திலிருந்து வெளியே போயிராத, தேவனுடைய திட்டத்தை விட்டு பதறாத. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது ஏன் மாம்சத்தில் யோசிக்கிறீர்கள்? வேத வசனம் அருமையாக சொல்லுகிறது. சில நேரம் நம்ம ஆவியில ஆரம்பம் பண்ணுவோம், ஆரம்பம் பண்ண நம்ம சில போராட்டம் வரும் பொழுது மாம்சத்தில் யோசிக்க தொடங்கிடுவோம். தப்பி செல்லுகிறதுக்கு சில மாம்ச சிந்தனையை யோசிக்க தொடங்கிடுவோம். தேவஜனமே, ஆபிரகாம ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக நம்ம வைக்கலாம். ஆபிரகாம அழைச்சது தேவன் தான், ஆபிரகாமுடைய குடும்பத்தை அழைச்சது தேவன் தான், வேறுபடுத்தி கொண்டு வந்தது தேவன் தான், உன்னை பழுகி பெருக பண்ணுவேன் சொன்னதும் தேவன் தான், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் சொன்னதும் தேவன் தான். இது எல்லாம் தேவன் சொன்னதை கேட்ட ஆபிரகாம் ஒரு நாள் வருகிறது, மனைவி சொல்லுகிறத கேட்கிறாரு. மனைவி சொல்றாரு, என்னிடத்திலிருந்து ஒரு குமாரன் வருகிறதற்கு அவன் இப்பொழுது எனக்கு வயசு இல்லை, நான் வயசாகி விட்டேன்னு தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தரிசனத்தையும்
தேவனுடைய அழைப்பின் சத்தத்தையும் அந்த விசுவாச சத்தத்தையும் மாம்ச எண்ணத்தினால சாரால் மூடி போடுறாங்க. சாரால் மூடி போடும் பொழுது பிளான் 2, பிளான் நம்பர் B ஓபன் ஆகுது. அந்த ரெண்டாவது பிளான் என்ன? ஒரு அடிமை சகோதரியை கொண்டு வந்து அந்த ஆகாருக்கு ஒரு திருமணம் நடக்குது. அந்த ஆகார் மூலமாக வந்த பிள்ளையும் அவன் சாரால் நினைத்தாங்க அது ஆபிரகாமின் பிள்ளை தான் நினைத்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது ஆகார் மூலமாக வந்தது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த பிள்ளை கிடையாது. ஏனென்றால் தேவன் நியமித்தது சாரால் தான். அதனால எத்தனை பாடுகள் வந்தாலும் சாரால் மூலமாக வருகிறது தான் தேவனுடைய திட்டம். சில நேரம் நம்ம மாம்சம் என்ன சொல்லும், நம்ம தான் உயரல, நம்ம குடும்பத்தில் வேற யாராவது உயர்ந்திருந்தா அவங்க கூட சேர்ந்துக்கிடும்னு சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு உன்னை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொன்னார்னா நீ உயர்த்தப்படுகிற வரை தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த உபத்திரவத்தை தாண்டணும். ஏன்னா வாழ்க்கையில் 10 வருஷம் கஷ்டப்படுறேன், 20 வருஷம் கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க. கர்த்தர் உங்களை கொண்டு சாதிப்பாரு. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காரியம் உண்டு தேவ ஜனமே. ஒன்னு, நீங்க தேசத்தை கலக்குவீங்க, இல்லனா நீங்க தேசத்தை கலக்குறவங்களை எழுப்புவீங்க. ஆமென். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஆண்டவர் தாவீதை கொண்டு கலக்கினாரு. ஒரு கட்டத்தில் தாவீதை கொண்டு செய்ய முடியாததை தாவீதனுடைய குமாரனாகிய சாலமோனை கொண்டு செய்தாரு தேவ ஜனமே. அதனால தான் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஒன்னு, கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவாரு, இல்லை என்றால் உங்களை கொண்டு உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளை எழுப்புவாரு, உங்களை கொண்டு உபயோகப்படுத்துகிறவர்களை வெளியே கொண்டு வருவாரு. அதனால சில நேரம் நான் தேசத்துல கலக்கலையே, நான் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலையே, நான் வாழ்ந்ததை யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா, வேதத்துல பேதுருன்னு சொல்லக்கூடிய வல்லமையான ஊழியக்காரனை எழுப்புனது ஒரு அந்திரியுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தான். இந்த அந்திரியு வேற ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினான்னு எங்கேயுமே சொல்லல. ஆனா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பேதுருவை ஆதாயம் பண்ணினாரு தேவச்சனமே. அந்திரியு செஞ்ச ஊழியம் ஒரே ஒரு பேதுருவை இயேசு கிட்ட கொண்டு வந்தாரு. அதனால தேவச்சனமே, நான் பேதுருவை போல கலக்கலேன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. அந்திரியாவும் பேதுருவை போல கலக்கலேன்னு கவலைப்பட்டா அது முட்டாள்தனம். ஏன்னா பேதுரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சம்பாதிச்சாரு. ஆனா அத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு வல்லமையான பேதுருவை ஆண்டவர் அந்திரியோ கொண்டு வந்தாரு தேவச்சனமே. அதனால நீங்க தேசத்தை கலக்க முடியலன்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பேதுரு எழுப்பாட்டி விடுவாரு. அந்த பேதுரு தேசத்தை கலக்குவாரு. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க பேதுருவா இருப்பீங்க, பேதுருவா இருந்தா தேசத்தை கலக்குவீங்க. நீங்க அந்திரியா இருந்தா பேதுரு எழுப்புவீங்க. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கலனே கவலைப்படக்கூடாது. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக அதை செய்யல, நான் தேவனுக்காக அங்க போகல, நான் தேவனுக்காக வடநாட்டுக்கு போகல, நான் மிஷனரியா தாங்கல, எனக்கு வருமானம் இல்ல, நானே கடன்ல இருக்கிறேன், நான் எங்க தாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு உங்களே நீங்க கில்ட்டிக்குள்ள கொண்டு போய் குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு போக கூடாது தேவச்சனமே. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்க சுபாவத்தை வணைந்து கொண்டு இருக்கிறாரு. 30 வருஷம் ஆண்டவராகிய இயேசு ஒரு ஊழியமும் செய்யவில்லை. நீங்க ஒரு உலகத்தான போல யோசித்து பாருங்க. 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. 33.5 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தா உலகத்தையே ஆதாயப்படுத்தி இருக்கலாமே தேவச்சனமே. அது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் 30 வருஷம் காத்திருக்கணும். இந்த 30 வருஷம் அந்த 3.5 வருஷத்தினுடைய தசம பாகமா வச்சு பாருங்க தேவச்சனமே. பயன்படணும்னா 10ல் 1 தசம பாகம் கிடையாது, 10ல் 9 தசம பாகம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்றால் 3.5 வருஷம் பயன்படுறதுக்கு ஆண்டவராகிய இயேசு 30 வருஷம் காத்திருந்தாரு சொன்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. ஏன்னா இந்த 30 வருஷமும் அவர் ஜெபித்து கொண்டிருந்திருப்பாரு. அவர் ஒரு ஆசாரியா வேலை செஞ்சாரு, ஒரு கார்பெண்டரா வேலை செஞ்சாரு. 30 வருஷம் இந்த தச்சனா இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் உண்டாச்சு. ஒரு மனுஷனை போல உழைச்சாரு தேவச்சனமே. நீ இருக்கிற இடத்துல நீ என்ன வேலை செஞ்சாலும் நீ உண்மையா செஞ்சனா அந்த இடத்துல உன்னை உருவாக்குவாரு. நீ எங்கேயோ போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீ விவசாயியா இருக்கிறியா, அந்த இடத்துல உள்ள உபத்திரவம் ஆண்டவர் உன்னை உருவாக்குறதுக்கு அனுப்புவாரு. ஒருவேளை நெல்லும் பயிரெல்லாம் அழிஞ்சு போகும், அந்த இடத்துல பொறுமையை தருவாரு. நீ ஆண்டருக்காக ஊழியம் செய்யல, நீ மிஷனரி ஃபீல்டுக்கு போலன்னு நீ உன்னைய தரகுறவா நினைக்காத. ஒருவேளை ஒரு கூலி வேலையை செய்யறவனா இருக்கலாம். நீ அனுதின வேலையில உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காத. சினிமா உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம நீ போற வேலையில அங்க உள்ள உலக ஆவிகளுக்கு இடம் கொடுக்காம உன்னை காத்து கொண்டிருந்தனா நீ இருக்கிற ஆபீஸ்ல, நீ இருக்கிற காலேஜ்லயே, நீ இருக்கிற இடத்துலயே கர்த்தர் உன்னை உருவாக்கிடுவாரு. இந்த உருவாக்குறதுக்காக நீ சீனாய் மலை போனோம், நீ இஸ்ரவேல் தேசம் போனோம், நீ பெரிய ஊழியக்காரங்க கீழே இருக்கணும்னு கூட இல்ல தேவச்சனமே. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உருவாக்க வல்லமை உள்ளவர். 30 வருஷம் அவன் அருமையான அந்த கார்பெண்டிங் வேலை அவரை உருவாக்கி கொண்டிருந்தது. 3.5 வருஷம் வல்லமையான ஊழியத்திற்கு 30 வருஷத்துல ஒரு தச்சனாகவே இருந்து கர்த்தர் அவரை உருவாக்கினார். எத்தனை பேர் சொல்றீங்க
கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல, அது ஒரு சின்ன ஸ்டோரா இருக்கலாம், அது ஒரு பேக்கரியா இருக்கலாம், அது ஒரு சின்ன துணி பிசினஸா இருக்கலாம், வீட்டில இருந்து நீங்க செய்யற பிசினஸா இருக்கலாம், அதுல லாஸ் வரும், அதுல வேதனைகள் வரும், அதுல உயர்வுகள் வரும். எல்லாத்துலயும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தாராரு. உயர்வு வரும் பொழுது நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்க. அதே போல தாழ்வு வரும் பொழுதும் ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அருமையாக பழக்கி வைக்கிறாரு. இந்த நாட்கள்ல ஆவியில் ஆரம்பித்த நீங்க மாம்சத்துல வந்து முடிவெடுக்க கூடாதுன்னு ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறாரு. எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க தேவச்சனமே? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆயத்தப்படுறீங்க? ஆவியில தொடங்கின நீங்க, ஆவியில ஆராதிக்கிற நீங்க, ஆவியில ஜெபிக்கிற நீங்க, போராட்டம் வரும்பொழுது மட்டும் ஏன் மாம்சத்துல முடிவு இருக்கிறீங்க? அந்த நேரமும் ஜெபிங்க, அந்த நேரமும் உபாசிங்க, அந்த நேரமும் கர்த்தர் சமூகத்துல போங்க. கர்த்தருடைய சத்தம் எங்க இருந்தாது வரும். கர்த்தருடைய சத்தம் வரும் பொழுது அதை கேட்ச் பண்ணி அதை விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் போதும், அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடிவிடும். பிசாசனுடைய தந்திரமே என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை உருவாக்கணும், உங்க விசுவாசத்தை திருடணும், தேவனுடைய தரிசனத்தை உங்க கையில இருந்து பறிக்கணும். தேவ ஜனமே, பெரிய உயர்வு இருக்கும் பொழுது பெரிய பாடுகள் உண்டு. அதனால் அந்த பெரிய பாடுகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கடலை தாண்டி போகும் பொழுது கடல் எல்லாம் கொந்தளித்தது. ஏனென்றால் லேகியோன் பிசாசை உடைய ஒரு மனுஷனுடைய விடுதலை வருகிறது. அதனால கடல்லே போராட்டத்தை அனுப்பி புயலை உருவாக்கி அந்த படகை திரும்பி அனுப்பலாம் பிசாசு பிளான் பண்ணா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில புயல் அடிக்கும் பொழுது உங்க ஆசீர்வாதம் கிட்ட இருக்குது. உங்க வாழ்க்கையில புயல் அடிக்கும் பொழுது திரும்பி பேராதீங்க. உங்க வாழ்க்கையில புயல் அடிக்கும் பொழுது சண்டை போட்டுறாதீங்க, பொறுமையா இருங்க. ஏனென்றால் நீங்க சண்டை போட வேண்டியது ஒரு மனுஷன் கூட அல்ல, அந்த போராட்டத்துக்கு கூட அல்ல. அந்த போராட்டத்தை தூண்டி உங்களை திசை மாத்துகிற அந்த அந்தகார ஆவியை கண்டு நீங்க யுத்தம் பண்ண வேண்டியது உண்டு. நீங்க அந்த போராட்டத்தை கண்டு திரும்பி போனா ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. ஆண்டவராகிய இயேசு அந்த கடல் அலைகளை பார்த்து திரும்பி போகவில்லை. அந்த கடல் அலைக்கு பின்னாடி உள்ள அந்தகார ஆவியை அதட்டினார். வசனம் சொல்லுகிறது, மிகுந்த அமைதல் உண்டானது. ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை அந்த அருமையான லேகியோன் இருந்த மனுஷனுக்கு கொடுத்தாரு. அந்த கெதரேன தேச மனுஷனுக்கு கொடுத்தாரு. அவன் தெக்கப்போலியா தேசம் எல்லாம் சென்று கர்த்தருடைய நாமத்தை அறிவித்தான். ஹல்லேலூயா. வரலாறு சொல்லுது, அவன் பெரிய பெரிய ரிவைவல் சென்டரை எழுப்பாட்டி அநேகருக்கு கர்த்தர் யார் என்று காண்பித்தான். தெய்வ ஜனமே, அப்பேற்பட்ட ஊழியம் உள்ளவனை எழுப்பிவிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசுவையும் சீசர்களையும் பாதி வழியிலேயே சாத்தான் புயல் வண்ணத்துல வந்து தடுக்கலாம் நினைச்சான். ஆண்டவர் திரும்பி போகல. இன்னைக்கு அநேகர் சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. திருமண வாழ்க்கையில சில பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் கோ பேக் பட் கண்டினியூ யுவர் ஜர்னி. தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடு. உன்னுடைய வெற்றி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய உயர்வு உன் பாதையை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க தேவஜனமே? எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியானது இறங்குங்க. இந்த அருமையான தேவஜனம் எதற்காக அழைக்கப்பட்டதோ அந்த அழைப்பை பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த அருமையான 41வது நாள்ல எங்களோடு பேசினவங்க அன்புக்காக நன்றி, எங்களை ஆயத்தப்படுத்தினவங்க அன்புக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.